ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க், ஒட்டுமொத்த வீடுமே க்ளோஸ். ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்க எல்லாருமே அழுதுட்டாங்க. சாண்ட்ராக்காக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கை அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணி அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அதுக்கான ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஒருத்தர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க தேவையே இல்லாத ஒரு பிரச்சனையை வாலண்டியராக தன் பக்கம் திருப்பி அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு சண்டை போட்டால் மட்டும் இந்த வீட்டில் நம்ம ரொம்ப நாள் இருந்துட முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க சண்டை போடுறதுல கண்டென்ட் பெருசாக இருக்காது. இன்னொன்று அவங்க எந்த கேம்லையுமே பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணிட மாட்டாங்க. அண்ட் வேற எந்த வகையிலுமே அவங்களால என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியாது. அப்படின்றப்ப இந்த சண்டை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இன்னொருத்தர் சொல்றதை அப்படியே நம்ம கருத்துக்கு முரண்பட்டா அது சண்டையா கிரியேட் ஆகும், அதனாலேயே நம்மளால ரொம்ப நாள் இருந்துட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் வச்சு இவ்வளோ நாள் வந்த ஒருத்தர்கிட்டயே போய் கண்டென்ட்டோட பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. நம்ம பார்வதி அக்கா நம்ம சாண்ட்ரா அக்கா கிட்ட எக்கச்சக்க இடத்துல அசிங்கப்பட்டாங்க. ஆனால் நம்ம லைவ்ல தான் அது எல்லாமே காட்டப்பட்டது. இந்த 1 எபிசோட்ல நிறைய கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலினா இந்த ஆஹா ஓஹோ டாஸ்க்கும் அப்படியே கவுந்து படுத்திருக்கும். என்ட்ரி கொடுத்து சாண்ட்ரா அக்கா தன்னோட 100% ஆஃப் எஃபோர்ட்டை போட்டனால தான் இந்த ஒரு எபிசோடாவது பார்க்குற மாதிரி இருந்தது. மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு எபிசோடு இந்த சீசன்ல நீங்க பார்க்கணும்னா நேற்றுக்கான எபிசோடு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ பண்ண நம்ம சாண்ட்ரா அக்காவை ஒஸ்ட் பர்ஃபார்மராகவும் பார்வதியை போய் பெஸ்ட் பர்ஃபார்மராகவும் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த சீக்ரெட் டாஸ்க் உடஞ்சதுக்கு அப்புறமாவது இல்ல நீங்க தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா, இல்ல அப்பயும் இதுலயே தான் மெயின்டைன் பண்றாங்களா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த ஹோட்டலை என்னதான் காப்பாற்ற முடியாம மறுபடியும் அந்த அட்டர் ஃபிளாப்லயே போய் முடிஞ்சாலும் அந்த ஹோட்டல் மூலியமா நம்ம சாண்ட்ராக்கா பிக் பாஸுக்கு பயங்கரமான டிஆர்பியை கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நேற்றுக்கான எபிசோடு பாத்தீங்களா? அப்புறம் இன்னைக்கான எபிசோட்ல ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மரை கரெக்டா கொடுத்துருக்காங்களா? இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்னா அது நம்ம பார்வதி அக்காவாமா, ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா அது சாண்ட்ராவாமா? இது கரெக்டாக இருக்கா என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.